வம்ப விலை குடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இப்போ நயன்தாரா அண்ட் ஹன்சிகாவுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஹன்சிகா ஒரு படி மேல போயிட்டு சில வாய் வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல. என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்ததுல நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, ஹன்சிகாவ ஒப்பந்தம் செஞ்ச ஒரு நிறுவனம் ஹன்சிகாவ திடீர்னு நீக்கிட்டு அந்த இடத்துல நயன்தாராவ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஹன்சிகா பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் 2 பேருக்குள்ளார ஏன் இப்படி ஒரு மோதல் அப்படின்னு பார்த்தா, இந்த மோதலுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கிறவரு சிம்பு. சிம்பு இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலயும் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவரு. அத தொடர்ந்து இவங்க 2 பேருடைய காதலுக்கும் ஆளானவரு. அதுக்கப்புறம் 2 பேருடைய காதலும் முடிவடைஞ்சது. அத தொடர்ந்து ஹன்சிகாக்கும், நயன்தாராக்கும் மறைமுகமான பகை இருந்துட்டே இருந்துச்சு. ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஹன்சிகாவ ஒப்பந்தம் செஞ்ச ஒரு நிறுவனம் ஹன்சிகாவ நீக்கிட்டு அந்த இடத்துல நயன்தாராவ போட்டதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹன்சிகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நயன்தாரா எனக்கு சீனியர், என்னை விட வயசுல மூத்தவங்க. ஆனா அவங்களுக்கு நடிக்கவோ டான்ஸ் ஆடவோ தெரியாது. எங்க 2 பேருக்கும் கவர்ச்சியான Dress ஒண்ணு கொடுங்க. 2 பேரும் போட்டுட்டு வந்து நிக்கிறோம். யாரு பார்க்க ரொம்ப அழகான கவர்ச்சியான தோற்றத்துல இருக்காங்கன்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க இப்படி பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனையை கிளப்ப போகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் சிம்புவ பத்தி பேசும்போது, சிம்பு யார லவ் பண்றாரு, என்ன விவகாரம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு முறையில தான் நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.